பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து கும்பலா குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்து ஆன உடனே கோமதி வந்து சரிண்ணே நாங்க கிளம்புறோம்னு சொல்றாங்க. வடிவு வந்து இன்னும் வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு தானே அப்புறம் போகணும். ஏன் கோமதி உடனே கிளம்புறேன்றாங்க. இல்லண்டி வீட்டுல போட்டது போட்டபடி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், நாங்க கிளம்புறேன்னு சொல்றாங்க. உடனே சக்திவேல் ஏன் என் வீட்டுல கை நினைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்களோ, அந்த மாதிரி சொல்லிட்டாங்களோ நல்லா சொல்லி பேசுறாங்க. யாரும் எதுவும் சொல்லல, கல்யாணத்துக்கு வந்தோம், பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணியாச்சு, வாழ்த்தியாச்சு, கிளம்புறோம், அவ்வளவுதான், நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிட்டாங்க. அடுத்ததா பாண்டியனை காட்டுறாங்க. பாண்டியனுக்கு கடையில இருக்கவங்க கால் பண்றாங்க. என்னப்பா பாண்டியா, கடையை திறந்து போட்டுட்டு ஆள் இல்லாம யாருமே இல்லையன்னு சொல்லிட்டு, இல்லையன சரவணன் இருப்பானே இல்லப்பான்னு சொன்னதும் உடனே பாண்டியன் பதறி போயிட்டு பாக்குறாங்க. சரவணன் ஒரு முட்டு சந்தில தூங்கிட்டு இருக்காங்க. டேய் சரவணா, சரவணா என்னாச்சுடா, என்னாச்சு சொல்லி கேக்குறாங்க. அப்பா யாரும் கஸ்டமர் வரலையா, அதனால தூங்கிட்டு பண்றாங்க, எல்லாரும் ஆள் இல்லைன்னு திரும்பி போயிருக்காங்க, கடை இப்படி திறந்து போட்டுட்டு தூங்கிட்டு இருக்க, முதல்ல எந்திரிடா எந்திரின்றாங்க. சாரிப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நானு கடையை பாத்துக்கிறேன், நீ போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வான்றாங்க. இல்லப்பா கடையில எப்படி நீங்க மட்டும் தனியா, இருக்கட்டும்பா இருக்கட்டும் பரவாயில்ல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு சரவணனை அனுப்பிட்டு கோமதிக்கு கால் பண்றாங்க. கோமதி, சரவணனுக்கு தூங்குறதுல பிரச்சனை, அதை பத்தி அவன்கிட்ட எதுவும் கேட்காத, வந்தா ஏன்டா என்ன எதுன்னு எதுவும் கேட்காம அவனை தூங்க விட, ரெஸ்ட் எடுக்க விடுன்னு சொல்றாங்க. ஏங்க என்னங்க அது, ஏண்டி நான் தான் கேட்டேன்ல, நான் சொன்னதுன்னு திரும்ப கேட்காதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதவே சொல்லிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டினதும் சரிங்கன்னு சொல்லிட்டு அமைதியா அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. சரவணன் வராங்க வீட்டுக்கு. சரவணா உனக்கு என்னப்பா பிரச்சனை, தூங்குறதுல ஏதோ பிரச்சனையாமே, என்னப்பாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே சரவணன் அது வந்துன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து கதிர் வந்துடுறாங்க. கதிர் வந்து மா என்னம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா, அப்பா தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிருப்பாரு, அண்ணன் ரெஸ்ட் எடுக்கட்டும், இதுல என்னமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சு அண்ணன் நீ போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே கதிருக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. ஏன்னா கோமதி கிட்ட விஷயத்த மறைக்கிறது கதிருக்கு ஒரு மாதிரி ஃபீல் தான் ஆகுது. இருந்தாலும் கதிர் அதை எதுவுமே வெளிக்காட்டிக்காம கதிர் ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்காங்க. இப்ப பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே அதை தூரத்துல இருந்து மறைஞ்சு நின்று ராஜி பார்த்துட்டு இருக்காங்க. ராஜி வந்து பார்த்துட்டு இருந்ததும் உடனே நம்ம கதிர் வந்து என்னாச்சு ராஜி, எதுக்காக மறைஞ்சு நின்று நீ இப்படி பார்த்துட்டு இருக்க, உனக்கு போயிட்டு உன் அண்ணனை பார்க்கணும்னா தாராளமா போய் பாருதானு சொல்றாங்க. இல்ல இல்ல இருக்கட்டும், இங்க இருந்தே பாக்குறேன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஆரத்தி எல்லாமே எடுத்து கூட்டிட்டு வராங்க. உடனே ரொம்ப நல்லா இருந்துச்சுல்லன்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. எதை சொல்ற, இல்ல இந்த மாதிரி கல்யாணம் ஆரத்தி எடுக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்க, இதை கேட்டதும் உடனே கோமதி ஆமாண்டி ஆமா, நானும் என் புருஷனு கூட தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி இதை நினைச்சு ஒரு மாதிரி வருத்தத்துலதான் இருக்காங்க. இப்ப நம்ம ராஜியோட கனவை நிறைவேற்ற கதிர் என்ன செய்ய போறதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.